Hello students, good morning to everyone. I welcome to Learning with Bright channel. In this video we will going to learn Geography Unit 2 Climate and Natural Vegetation of India. Book back 2 mark question and answers. இந்த லெசனில் இருக்கக்கூடிய 2 mark கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக ஒரு 9 கொஸ்டின் இருக்குது. ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்கக்கூடியது காரணிகள் என்ன காரணிகள் இந்தியாவுடைய காலநிலையை தீர்மானிக்குது. பேஜ் நம்பர் ஆன்சர் இதுக்கு பேஜ் நம்பர் உங்களுடைய புக்கில் 144 144 இருக்குது. பேராகிராஃப் 2.1, லிஸ்ட் த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் கிளைமேட் ஆஃப் இந்தியா. Climate of India is, answer is, climate of India is affected by the factors of latitude. அப்போ இந்திய காலநிலையை தீர்மானிக்கக்கூடிய காரணிகள் factors of latitude, அச்சங்கள், altitude, உயரம், distance from the sea, கடல் மட்டத்திலிருந்து, கடல் தொலைவிலிருந்து, மான்சூன் விண்ட், பருவக்காற்று, ரிலீஃப் ஃபியூச்சர்ஸ், நிலத்தோற்றங்கள், அண்ட் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், வெப்ப காற்றோட்டங்கள். தீஸ் 6 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த கிளைமேட் ஆஃப் இந்தியா. இந்த 6 காரணிகள் தான் இந்திய காலநிலையை தீர்மானிக்குதுன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் we will go to the second question. What is meant by normal lapse rate? சராசரி வெப்ப வீழ்ச்சி என்றால் இயல்பு வெப்ப வீழ்ச்சி என்றால் அதான் நார்மல் லேப்ஸ்ன்றோம். இதுக்கான ஆன்சர் இதே பேஜில் இருக்குது, சேம் 144 இருக்குது. ஆல்டிடியூட் என்ற பேராகிராஃபில் இருக்குது. ஆன்சர் ஃப்ரம் திஸ் ஆன்சர் இஸ் ஆல்டிடியூட். அந்த ஹெட்டிங்கில் வென் த ஆல்டிடியூட் இன்க்ரீஸ், ஆல்டிடியூட்னா திரும்ப ஒன்ஸ் அகைன் ரிப்பீட், ஆல்டிடியூட்னா உயரம் அதிகரிக்கும் போது, when the altitude increase, உயரம் அதிகரிக்கும் போது, the temperature decreases, வெப்பநிலை குறையுது. The temperature decreases at the rate of 6.5 degrees Celsius for every 1000 meters. அப்போது வெப்பநிலை குறைய எப்படி குறையுதுன்னா, ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரம் போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறையுது. இதுதான் இட் இஸ் கால்டு த நார்மல் லேப்ஸ் ரேட். அது உதாரணத்துக்கு பிளைன்ஸ், சமவெளியில் வெப்பநிலை அதிகமாகவும் மேலே போக போக வெப்பநிலை குறைவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், இஃப் யூ டேக் இன் மதுரையில் ஒரு வெப்பநிலை இருக்கும். இதே ஊட்டி, கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷனில் வெப்பநிலை மிக குறைவாக இருக்கும். அந்த டெம்பரேச்சர் டிகிரீசஸ் அட் த ரேட் ஆஃப் 6.5 டிகிரி செல்சியஸ் எவ்ரி 1000 மீட்டர்ஸ். ஒவ்வொரு 1000 மீட்டர் மேலே போக போக 6.5 டிகிரி செல்சியஸ் மீட்டர் டெம்பரேச்சர் குறையுது. இதுதான் திஸ் இஸ் கால்டு த நார்மல் லேப்ஸ் ரேட். இட் இஸ் கால்டு நார்மல் லேப்ஸ் ரேட். தேர்ட் கொஸ்டின் வாட் ஆர் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ். அப்போ ஜெட் காற்றோட்டங்கள் என்றால் என்ன? அப்போ இதுக்கு பேஜ் நம்பர், இந்த கொஸ்டினுக்கு 145. நெக்ஸ்ட் பேஜில் ஜெட் ஸ்ட்ரீம்ஸ், வெப்ப காற்றோட்டங்கள், ஜெட் காற்றோட்டங்கள். ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் த ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ். அப்போ அந்த ஜெட் காற்றோட்டங்கள்ன்றது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ், வேகமாக வீசக்கூடிய காற்று. எங்கே வீசுதுன்னா, ப்ளோவிங் இன் ஏ நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். அப்போ வளிமண்டலத்தில் புவியினுடைய மேலடுக்கில் இருக்கக்கூடிய, நேரோனா குறுகிய பாதையில் வேகமாக வீசக்கூடிய காற்றோட்டங்கள் தான் இது நம்ம ஜெட் ஸ்ட்ரீம் சொல்கிறோம். த ஃபாஸ்ட் மூவிங் விண்ட்ஸ் ப்ளோவிங் இன் ஏ நேரோ ஜோன் இன் த அப்பர் அட்மாஸ்பியர். வளிமண்டலத்தில் மேலடுக்கில் குறுகிய பாதையில் வேகமாக வீசக்கூடிய காற்று. அக்கார்டிங் டு த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி, இந்த ஜெட் ஸ்ட்ரீம்
ஜெட் ஸ்ட்ரீமோட வரையறைப்படி onset of the southwest monsoon is driven by the shift of the subtropical westerly jets from the plains of India towards the Tibetan plateaus. இப்போ இந்த ஜெட் ஸ்ட்ரீம் தியரி படி இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் காற்று எப்படி உருவாதுன்னா ஷிஃப்ட் ஆஃப் த சப் ட்ராபிக்கல் வெஸ்டர்லி ஜெட் ஃப்ரம் த பிளைன்ஸ். அப்போ வந்து இந்த சமவெளியிலிருந்து அந்த வெப்ப அயன மண்டல மேலை காற்றோட்டங்கள் வந்து ஷிஃப்ட் ஆகுது. எதை நோக்கி ஷிஃப்ட் ஆகுதுன்னா பிளைன்ஸ் டு திபெத்தியன் பிளிட்டூஸ். அப்போ அயன மண்டல பகுதியிலிருந்து சமவெளியில் இருக்கக்கூடிய அயன மண்டல பகுதியில் வீசக்கூடிய மேல் காற்றோட்டமானது ஷிஃப்ட் ஆகுது. எதை நோக்கி? திபெத்தியன் பிளேட்டூஸ் நோக்கி ஷிஃப்ட் ஆகுது. The easterly jet streams causes tropical depression both during southwest monsoon and retiring monsoon. அப்போ இந்த வீசக்கூடிய காற்று வந்து ரிட்டையரிங், அதை வந்து அதனுடைய வேக வீச்சு குறையும் போது நார்த் ஈஸ்ட் மான்சூனாக உருவாகுது. அப்போ வந்து சவுத்து டு நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட், இதுதான் வந்து ஜெட் ஸ்ட்ரீம் சொல்கிறோம். ஃபோர்த் கொஸ்டின், monsoon. Write a short note on monsoon wind. Same pages. Write a short note on monsoon. இதுக்கு ஆன்சர் வந்து 145 இருக்குது. பேராகிராஃப் 2.2 ஹெட்டிங்ஸில் மான்சூன் ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் மான்சூன் விண்ட். இதான் கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்ப்போம். த வேர்டு மான்சூன் ஹேஸ் பின் டிரைவ்டு ஃப்ரம் த வேர்டு அரபிக் மாசியம் விச் மீன்ஸ் சீசன். இந்த மான்சூன்ற வார்த்தை அரபியில் இருக்கக்கூடிய மௌசியம்ன்ற வார்த்தையிலேருந்து வந்தது. மௌசியம் மீன்ஸ் சீசன். ஒரிஜினலி த வேர்டு மான்சூன் வாஸ் யூஸ்டு பை அரப் நேவிகேட்டர்ஸ். முதல்ல இந்த மான்சூன்ற வார்த்தையை யார் யூஸ் பண்ணுறாங்கன்னா அரப் நேவிகேட்டர்ஸ் மீன்ஸ்னால் அரபிய மாலுமிகள், கடலில் பயணிக்கக்கூடியவங்க. ஃபார் வாட் பர்பஸ்? தே ட்ரேட் பர்பஸஸ். அப்போ வணிக ரீதியாக கடலில் பயணம் பண்ணுறாங்களே அவங்க தான் அரபிய வணிகர்கள் சொல்லுவோம். அரப் நேவிகேட்டர்ஸ் செவரல் சென்ச்சுரிஸ் எகோ. இந்த அரேபிய வணிகர்கள் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி டு டிஸ்கிரைப் எ சிஸ்டம் ஆஃப் அ சீசனல் ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ் அலாங் த ஷோர் ஆஃப் த இந்தியன் ஓஷன். அந்த அரேபிய மாலுமிகள் வந்து இந்திய கடற்கரையில் இந்திய பெருங்கடலில் வீசக்கூடிய காற்று மாறி மாறி வீசுது இல்லையா, இதை தீர்மானிக்கிறதுக்காக ரிவர்சல் ஆஃப் விண்ட்ஸ் அலாங் த ஷோர் ஆஃப் த இந்தியன் ஓஷன். இந்திய பெருங்கடலில் இந்த அரேபிய மாலுமிகள் காற்று மாறி மாறி வீசுது சீசனுக்கு ஏற்ற மாதிரி, அதை தீர்மானிக்கக்கூடியது, அதை குறிப்பிடுறதுக்காக த யூஸ் த மான்சூன். எஸ்பெஷலி ஓவர் த அரேபியன் சி. இந்தியன் ஓஷனில் வீசக்கூடிய காற்றை அரேபிய மாலுமிகள் தீர்மானித்தாலும் குறிப்பாக வந்து அரேபியன் ஓஷனில் அரேபியன் சீயில் வீசக்கூடிய அந்த காற்றுடைய திசையை தீர்மானிக்கிறதுக்காக இந்த அரேபிய மாலுமிகள் வந்து நேவிகேட்டர்ஸ் பயன்படுத்திய வார்த்தை தான் மான்சூன். இட் இஸ் ப்ளோஸ் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டூரிங் த சம்மர். இந்த காற்று மான்சூன் காற்று வந்து பருவகால காற்று வந்து சம்மரில் எந்த டைரெக்ஷன்லேருந்து எந்த டைரெக்ஷன் வீசுதுன்னா இட் இஸ் ப்ளோஸ் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் டு நார்த் ஈஸ்ட் டூரிங் சம்மர். கோடை காலத்தில் வந்து தென்மேற்குலேருந்து வடகிழக்கு நோக்கி போகுது. குளிர்காலத்தில் ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் டூரிங் வின்டர். குளிர்காலத்தில் வந்து வடகிழக்கிலேருந்து தென்மேற்கு நோக்கி வருது. இதுதான் வி கால்ட் மான்சூன். நெக்ஸ்ட் கொஸ்டின், நேம் த 4 distinct seasons of India. நேம் த 4 distinct seasons of India. இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 146. பேஜ் நம்பர் 146. நேம் த சீசன்ஸ் ஆஃப் இந்தியா. 4 சீசன்ஸ். அப்போ இந்தியாவுடைய பருவ காலங்களும் 4.
The meteorologists recognize the 4 distinct seasons in India. They are, அப்போ என்னென்ன சீசன் பார்க்கும்போது, they are winter season, January to February, குளிர்காலம். Second one, summer season, கோடை காலம், March to May. Third one, southwest monsoon or rainy season, தென்மேற்கு பருவகாற்றம் இல்லைனா மழைக்காலம், ரெய்னி சீசன், மழைக்காலம்னு சொல்லுவோம். இப்போ அது சவுத் வெஸ்ட் மான்சூன் சீசன் வந்து ஜூன் டு செப்டம்பர். ஃபோர்த் சீசன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சீசன். டியூரேஷன் பீரியட் இஸ் அக்டோபர் டு டிசம்பர். யூ மஸ்ட் ரைட் the month of season also. You must write the month. Winter season January to February, summer season March to May, southwest monsoon season June to September, northeast monsoon October to December. Next question, what is burst of monsoon? Question number 6, 147. What is burst of monsoon? Page number 147 போவோம். Burst of monsoon period to the answer is period to the onset of the southwest monsoon. Period to the onset of the southwest monsoon, the temperature in North India reaches up to 46 degrees Celsius. அப்போ burst of monsoonறது period means before, முன்னாடி. எதுக்கு முன்னாடினா onset of the southwest monsoon, தென்மேற்கு பருவ காற்று வீசுவதற்கு முன்னாடி, தொடங்குவதற்கு முன்னாடி. த டெம்பரேச்சர் இன் நார்த் இந்தியா, வட இந்தியாவில் வெப்பநிலை எவ்வளோ இருக்குன்னா, த டெம்பரேச்சர் இன் நார்த் இந்தியா ரீச்சஸ் அப் டு 46 டிகிரி செல்சியஸ். அப்போ நார்த் இந்தியாவில் தென்மேற்கு பருவ காற்று வீசுவதற்கு முன்னாடி 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பநிலை ரீச் ஆகுது. த சடன் அப்ரோச்சஸ் ஆஃப் மான்சூன் வின் ஓவர் சவுத் இந்தியா. அப்போ தென்னிந்தியா முழுக்க இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சடன் அப்ரோச்சஸ், திடீர்னு இந்த மான்சூன் பீரியடு ரீச் ஆகிறதால, இந்த சடன் அப்ரோச், இந்த தென்மேற்கு பருவ காற்று வீசுறதால, the sudden approach of monsoon wind over the South India with lightning and thunder is termed as the break or burst of monsoon. அப்போ தென்மேற்கு பருவ காற்று திடீர்னு தென்னிந்தியா முழுவதும், இந்தியா முழுக்க வீசும்போது வித் லைட்னிங் அண்ட் தண்டர். அப்போ தென்மேற்கு பருவ காற்று வட இந்திய தென்னிந்தியா முழுக்க வீசும்போது எப்படி வீசுதுன்னா, இடியும் மின்னலும் கூடிய ஒரு மழை பெய்யுது. அதான் லைட்னிங், மின்னல், தண்டர் தான் இடி. அப்போ மின்னலும் இடியோடு கூடிய மழை உருவாகுது தென்னிந்தியாவில். இதுதான் பிரேக் ஆர் பெஸ்ட் ஆஃப் மான்சூன். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் நேம் த செவன்த் கொஸ்டின், நேம் த ஏரியாஸ் which receive heavy rainfall in India. பேஜ் நம்பர், இதுக்கு ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 148. இப்போ இந்தியாவில் வந்து அதிகமான மழை பெறக்கூடிய இடங்கள். ஆன்சர் இஸ் த வெஸ்டர்ன் கோஸ்ட். எங்கெங்கே இந்தியாவில் அதிகமாக மழை கிடைக்குதுன்னா, த வெஸ்டர்ன் கோஸ்ட், அசாம், சவுத் மேகாலயா, திரிபுரா, நாகாலாந்து அண்ட் அருணாச்சல பிரதேஷ் ஆர் த ஹெவி ரெயின்ஃபால் ஏரியாஸ் which gets more than 200 centimeter rainfall. அப்போ இந்த பகுதிகளாக இந்தியாவில் மிக அதிகமான மழை பெறக்கூடிய இடம். அதிகமான மழை இயர்லி 200 centimeter every year. Once again repeat the answer, western coast, Assam, South Meghalaya, Tripura, Nagaland, Arunachal Pradesh are the heavy rainfall places in India. This is the answer. 8th question, state the places of mangrove forests in India. இந்தியாவில் எங்கெங்கே மாங்க்ரோவ் காடுகள் இருக்குது? இது ஆன்சர் இஸ் பேஜ் நம்பர் 151. மாங்க்ரோவ் காடுகள், இந்த ஹெட்டிங்க டைடல் ஃபாரஸ்ட், அந்த ஹெட்டிங்கில் mangrove forest in India. Answer is from the delta of the Ganga. Delta of Ganga, இதிலேருந்து ஆரம்பிச்சிங்க.
இந்தியாவில் உள்ள மாங்குரோ காடுகள் எங்கே இருக்குன்னா த டெல்டா ஆஃப் கங்கா பிரம்மபுத்திரா ஆஸ் அ லார்ஜஸ்ட் டைடல் ஃபாரஸ்ட். அப்போ கங்கை கரை ஓரங்கள் பிரம்மபுத்திரா கரை ஓரங்களில் அதிகமாக அந்த மாங்குரோ காடுகள் இருக்குது. த டெல்டா ஆஃப் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா ரிவர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் ஃபார் டைடல் ஃபாரஸ்ட். தீஸ் ஆல்சோ நோன் அஸ் மாங்குரோ ஃபாரஸ்ட். இப்போ மெயினாக வந்து மாங்குரோ காடுகள் இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது த டெல்டா ஆஃப் கங்கா பிரம்மபுத்திரா மகாநதி கோதாவரி அண்ட் கிருஷ்ணா, தீஸ் ஆர் ஆல் நோன் அஸ் டைடல் ஃபாரஸ்ட் ஆர் மாங்குரோ ஃபாரஸ்ட். இங்கே தான் வந்து மாங்குரோ காடுகள் அதிகமாக இருக்குது. ரிவர் ஆற்றுக்கரை ஓர பகுதியில் தான் இந்த மாங்குரோ காடுகள் இருக்கும். இதுதான் திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். 9th கொஷின், லாஸ்ட் கொஷின். ரைட் எனி 5 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் எங்கெங்கே உயிரியல் பாதுகாப்பு நிறுவனம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது மொத்தம் டோட்டலாக இந்தியாவில் வந்து உயிரியல் பாதுகாப்பு நிறுவனங்களை பார்க்கும்போது இந்த லாஸ்ட் 151 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இன் இந்தியா. 11 ஆஃப் த 18 பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்தி தேவி, இப்போது இருக்கக்கூடிய இடம் கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்குது. நந்தி தேவி, த நீல்கிரிஸ், நாக்ரிக், பச்சமகிரி, சிம்லிபால், சுந்தரபன்ஸ், அகத்தியமலை, கிரேட் நிக்கோபர், கஞ்சன்ஜங்கா. இந்த இடத்துல வந்து இந்த உயிரிகளை பாதுகாக்கக்கூடிய அந்த சென்டர்ஸ் இருக்குது. பயோஸ்பியர் ரிசர்ச் சென்டர்ஸ் இன் இந்தியா. ஒன்ஸ் அகைன் கல்ஃப் ஆஃப் மன்னார், நந்தி தேவி, நீல்கிரிஸ், நாக்ரீக், பச்சமகிரி, சிம்லிபால், சுந்தரபன்ஸ், அகத்தியமலை, கிரேட் நிக்கோபர், கஞ்சன்ஜங்கா. This is the answer for this question. Students, we will finish the lesson. Next video we will meet the second detailed answer. Describe the forests of India. Thank you students. Thank you.